நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சேமியா கேசரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டு 15 போல முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு தனியாக எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் சேமியாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடானதும் இதில் நம்ம வறுத்து வச்ச சேமியா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். சேமியா 5 நிமிஷம் வெந்ததும் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை சேர்த்ததும் நல்லா உருகி வரும். இப்போ நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.